விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடயம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நகைச்சுவை எதிலும் நின்று நிதானமாக சாதிக்கக்கூடிய வல்லமை, எவரையும் தன் வசம் இழுக்கக்கூடிய திறமையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு தடவை நீங்களே கை குலுக்கிக்கீங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை அழகா தெளிவா பயன்படுத்துறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். அப்ப எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இப்ப சேர்ந்து அமர்ந்திருக்கின்றது. இந்த 4 கிரகங்களோடு சேர்த்து உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சத்துல இருக்கிறார். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதன் போல சிறப்பு எதுவுமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதற்கு அதிபதியான புத பகவான், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான புத பகவான், அவரே பஞ்சமாதிபதி. அவர் உட்கார்ந்து இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இந்த மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு போவார். அப்ப 10-11ங்கிறப்ப லாபத்துக்கு போற காரணத்தால தனாதிபதி லாபத்துக்கு போகும் பொழுது தன லாபங்கள் பல்கி பெருகுன்னு சொல்லுவோம். அப்ப தன வாக்கு குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாக நிம்மதியாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. 1. 2வது, லாபாதிபதியாகிய குரு பகவான், அவரும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக சரி, அல்லது உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக என்னென்ன லாபம் கிடைக்கணுமோ அவ்வளவு லாபமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தானாகவே கிடைக்க போகிறது. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 1. 2வது பாத்தீங்கன்னா சுபமங்கல யோகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா பங்குனி மாசமே பார்த்தீங்கன்னா சுப மாசங்கள் தான். அப்ப சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அந்த மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும். அல்லது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போல சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாசம் கண்டிப்பாக பூர்த்தி அடையே தீரும். அதுல மாற்றமே இல்லை. சார், ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுமா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இல்லையா? இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க கண்ணை மூடிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க துணிஞ்சு இந்த மாசம் முழுவதுமே செயலாற்றுங்கள். பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக லாபமாக கிடைப்பதற்கு நிச்சயமாக கேரண்டி உண்டு. 1. அடுத்து முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு தான். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் லாபங்கள் உண்டு. கணவரால் லாபம், கணவருக்கு நீங்கள் லாபம் தரக்கூடிய காலகட்டங்கள், எல்லா சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனும் செவ்வாயை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு அவர் இருக்க இடத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 10ல இருக்கிறார், பதவி யோகத்துல இருக்கிறார். அதனால பதவி யோகம் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த தொழில் நிலைகள் செய்யறாங்க பார்த்தீங்களா, தொழில், வியாபாரம், ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் லாபத்தோடு திருப்திகரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பெண்கள் புத்திசாலிகள் தான். இந்த மாசம் முழுவதுமே லாபமும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் பெண்கள் கையில் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க. 1. 2. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் தான். அதான் முதல் விஷயம். அதாவது ஒருத்தருக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த கணக்குடி பாக்குறப்ப 6ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அவர் உச்சத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய மன தைரியத்தினாலும் அல்லது உங்களால் ஏற்படக்கூடிய அந்த செயல்களாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துருவீங்க. அதனால இந்த விட தயவுசெய்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதிக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், காசு பணம் பொன்பொருள் சேர்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான், அவர் உச்ச ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சனியும் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சனியும் சுக்கிரனும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக தொழில் ரீதியாக காசு மழை பொழியும்
நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரும் உட்கார்ந்துருக்க இடமும் லாபத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு, மன ரீதியாக லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதில் மாற்றமில்லை. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, 4ஆம் இடம் என்பது தாய் வழி சொத்துக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனம் விரும்பிய விஷயங்கள் சொல்லுவோம். இது எல்லாமே சூரிய பகவான் தான் உங்க ராசிக்கு அதுக்கு காரணகர்த்தா. அவர் பாத்தீங்கன்னா சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா லாபத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதத்துல முதல்ல துவக்கத்துல ஒரு 15 நாட்கள் சூப்பரா போறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கப்புறம் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியும். உடலும் மனமும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா அனைத்து விஷயங்களுமே லாபகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப மாணவர்களுக்கு பார்ப்போம். என்ன எக்ஸாம் நேரம் நேர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா புதன் அமரக்கூடிய இடத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 10ல் அமர்ந்திருக்கிறார். அடுத்து வந்து 11ல் அமர போறார். அதனால நீங்க கொஞ்சோன்னு படிச்சாலும் சரி, அதுவும் குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இப்ப 10th +2 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த +2 மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நீட் எழுதுறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி அக்யூட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சோன்னு படிச்சிருங்க. நீங்க எந்த டார்கெட்டை நோக்கி போறீங்களோ அந்த டார்கெட் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேசத்துல படிக்கிற கூட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த லாபங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. மாணவர்களே அதை தயவு செய்து சரியான முறையில் நீங்க பயன்படுத்திங்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை நிறைய இருப்பாங்க இல்லையா, நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சுட்டேன், இந்த பிரச்சனைல இருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் அல்லது வந்து உங்கள்ட்ட கூட வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், இவர்களால இந்த மாசம் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போயிருது. ஏன்னா எல்லாமே 7ஆம் இடத்தை சார்ந்துதான் வரும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இப்ப 10ல் அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த யோகம் பூராமே எதன் மூலமா வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் வேற உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால இந்த நண்பர்கள், உறவினர், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபம் தான் கிடைக்க போகிறது. இந்த லாபத்தை அவர்களை வைத்து அவர்களை சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தின் மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்லபடியா பயன்படுத்திங்க. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பங்குனி மாதம்னாலே பொதுவா பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதங்கள். அதனால எந்த உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி அல்லது உங்க தெருவுல உங்க ஏரியால எந்த அம்மன் தெய்வங்கள் இருந்தாலும் அந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பலன்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்.